ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிட்டுமிலி தொடரே இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ஷமு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது சுடருக்கு மணி 4 கூட விடிய காலையில் ஆகி கூட இன்னுமே உடம்பு சரி ஆகவே இல்லை அப்படின்னு சண்முகம் ரொம்பவே பயப்பட்டு சுடரு கூடவே இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அவர் எந்திரிச்சு போகும்போது வெற்றி உள்ளே மாட்டிக்கிட்டு இருந்தார். அவர் எந்திரிச்சு போகவும் வெற்றி தப்பிச்சு போயிடுறாரு. இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தால் ரிஸ்க் ஆகிடும் அப்படின்னு வெளியில் வந்ததுக்கப்புறமா வாடா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிட்டுட்டு புலிக்குட்டியை கூப்பிட்டுட்டு கிளம்பி அங்கேருந்து போயிடுறாரு. சுடர் என்னடா பண்ணுறா, அவளுக்கு உடம்பு சரியாயிடுச்சா இல்லைடா அப்படின்றாங்க. எவ்வளோவும் அவளுக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சும் அவர்களுக்கு உடம்பு சரி பண்ண முடியல. சுடர் ரொம்ப பாவண்டா, ஃபீவர் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்றாங்க. கவலைப்படாதரா, அதான் பிளட் டெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க, ஹாஸ்பிட்டல் போகணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தெரிஞ்சு போயிடும், அப்புறம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. ரொம்ப பயமாக இருக்கிறா புலிக்குட்டி. சுடருக்கு ஏதாச்சும் ரொம்ப பெருசாக ஆபத்தாயிடுமா, ஃபீவர் அதிகமாகிடுமா, ரிப்போர்ட்டில் ஏதாச்சும் சொல்லிடுவாங்களா டாக்டர் அப்படின்னு ரொம்ப பயப்படுறாங்க. எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதரா வெற்றி, சரியாக போயிடும் வாடான்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னோட சைடு இங்கே பிள்ளைங்களை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு விட்டுட்டு ஜுரம் குறையவே இல்லைன்னு சண்முகமும் சரளாவும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது வெற்றியும் அமைதியாக இருப்பாரா, உடனே திரும்பவும் புலிக்குட்டியையும் கூப்பிட்டுட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும் வாடா அப்படின்னு சொல்லுற எந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு வரணும்னு சொல்லிட்டு வராங்க. அப்போது டாக்டர்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதாவது வெயிட் பண்ண சொல்லி உட்காந்துட்ருக்காங்க. சுடர் பெட்டில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ரிப்போர்ட் பார்த்ததுக்கப்புறமா டெங்கு கன்ஃபார்ம் ஆயிருக்குன்றாங்க. இதை கேட்ட உடனே எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியாகிறாங்க. டாக்டர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், டெங்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சுடரை டெஸ்ட் பண்ணதில் அவளுக்கு பிளேட்லெட் கம்மி ஆயிருக்கு. ஸோ உடனே வந்து அவளுக்கு அதை அரேஞ்ச் பண்ணி செலுத்தி ஆகணுன்றாங்க. நம்ம ஹாஸ்பிட்டலில் அது இல்லை மேடம், காலி அடிச்சு டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா உடனே அரேஞ்ச் பண்ணுங்க, கண்டிப்பாக அதை அரேஞ்ச் பண்ணி சுடருக்கு ஏற்றினா மட்டும்தான் அவளோட உடம்பு ப்ராப்பராக கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும், இல்லைன்னா சீரியஸ் ஆகிடும், அடுத்து பிளட் வாமிட் எடுப்பாங்க, இன்னும் என்ன வேணாலும் நடக்கலாம், அவளுடைய உடம்புல பிளட் எல்லாம் உறைஞ்சு போயிடும், ஸோ குழந்தை உயிருக்கே கூட அது ஆபத்தாக முடியலாம் அப்படின்றாங்க. இதை கேட்ட உடனே சண்முகம் சரளா ரொம்ப பயப்படுறாங்க. ஆல்ரெடி டாக்டர் வந்து சிஸ்டர்கிட்ட தான் இதை ஏற்பாடு பண்ணி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அதை புரிய ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. சண்முகம் உடனே அழக்கூட ஆரம்பிக்கிறாரு. டாக்டர் என்ன சொல்கிறீங்க, பிஞ்சு குழந்தைக்கு இப்படி சொல்கிறீங்களா அப்படின்னு. சார், சின்ன குழந்தை பெரியவங்க அப்படின்றதெல்லாம் வித்தியாசம் இல்லை சார், டெங்கு வந்துட்டால் எல்லாருக்குமே இந்த ஒரு ப்ராப்ளம் வரதா செய்யும். இது நிறைய இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நல்லா சத்தான சாப்பாடு கொடுத்துருக்கணும், இந்த நிலவேம்பு கசாயம், நீங்கள் உடம்பு சரியில்லாமல் போனதுலேருந்து பப்பாளி சாறு இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் கொடுத்து நல்லா வந்து அவளை முதல்ல இருந்தே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு. என்ன டாக்டர் 2 நாளாக தொடர்ந்து ஜுரம் அடிச்சுட்டே இருந்துச்சு, என்ன இதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இப்போ தான் செக் பண்ணிச்சு, உடனே சுடருக்கு இது கம்மியாக இருக்குன்னா என்ன பண்ண முடியும் டாக்டர் அப்படின்றாங்க. புரியுது சார், ஒவ்வொருத்தருடைய உடல்நிலையை பொறுத்து தான் அது, சுடருக்கு அதை தாங்கக்கூடிய சக்தி கிடையாது, அதனால தான் சுடருக்கு உடனே இது செலுத்தி ஆகணும், கவலைப்படாதீங்க, எங்கேயாச்சும் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றாங்க. என்ன டாக்டர் இது கண்டிப்பாக கிடைச்சிடல அப்படின்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஏற்பாடு பண்ணி பார்க்குறோம், இப்போ நிறைய இடத்துல எல்லாருக்குமே டெங்கு இருக்குது, அதனால தான் ஸ்டாக் இல்லாமல் போயிடுது. ஸோ அப்படி ஸ்டாக் இல்லை அப்படின்னா அவங்க ரத்த சம்மந்தப்பட்ட யாராச்சும் அவங்களுடைய அம்மாவோ அப்பாவோ அவங்க இருந்தால் போதும், அவங்க கிட்ட இருந்த கூட நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்து சுடருக்கு அதை செலுத்தலான்றாங்க. இதை கேட்ட உடனே சண்முகம் ஆடி போயிடுறாரு, ஏன் அதிர்ச்சி ஆயிடுறாரு. இப்போது அபி ஜெயிலில் இருக்கா, அவள் அப்பா யாருன்னு கூட தெரியாது, அவன் எங்கே இருக்கான்னு கூட தெரியாது, எப்படி கூட்டிகிட்டு வந்து சுடரை குணப்படுத்துறதுன்னு ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. சண்முகம் எதுவும் பேசாமல் அமைதியாயிடுறாரு. ஏங்க அதான் டாக்டர் சொல்கிறாங்கல்ல, கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணி சுடருக்கு பிளேட்டில் சேர்த்திடலான்னு, நீங்கள் கவலைப்படாதீங்க அழுவாதீங்க அப்படின்னு சொல்லி சரளா சமாதானப்படுத்தி வெளியே வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அவங்க வெளியே வெயிட் பண்ணுறதுக்கு வந்ததும் டாக்டர் வெளியில் வந்ததுக்கப்புறமா உடனே அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறமா அவங்களும் எல்லா இடத்துலையும் அவங்களுடைய ஹாஸ்பிட்டலேருந்து ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலையுமே அரேஞ்ச் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அதை இவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொருத்தருக்காக கால் பண்ணி அவங்க விசாரிச்சிட்ருக்காங்க. சுடருக்கு ட்ரீட்மெண்ட் உள்ளே வந்து போயிட்டுருக்கு. ஸோ ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. சண்முகம் அதாவது வெளியில் வந்ததுக்கப்புறமா வெற்றியும் ஓடி போயிட்டு அந்த பக்கம் நின்று ரொம்ப டென்ஷன் ஆகி கத்தி அழ முடியாமல் அப்படி வருத்தப்பட்டு அழுகுறாரு. புலிக்குட்டி சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்காரு. அவராலையும் எதுவுமே வந்து பண்ணவே முடியல. ரொம்ப வந்து வெற்றி அழுகுறாரு. சுடருக்கு பார்த்தியாடா டெங்கு வந்திருக்கு, இப்போ என்னடா பண்ணுறது, சுடருக்கு என்னென்னமோ பண்ணணும்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பயப்படுறாங்க. டாக்டர் சொன்னதை நீ கேட்டியாடா, அப்படி அவங்களால அரேஞ்ச் பண்ண முடியல அப்படின்னா அந்த பிளேட்லெட்டுக்கு அம்மா அப்பா தான் வேணும்னு கேட்குறாள், அவள் ஜெயிலில் இருக்கா,
நான் இங்கே இருக்கேன், எப்படிடா, கண்டிப்பாக அது கிடைக்கலன்னா என் குழந்தைக்கு நான் தாண்டா கொடுப்பேன் அப்படின்னு வெற்றி பேசுவோம். டே வெற்றி, நீ பொறுமையாக இருடா, நீ அவசரப்படாதடா, நீ என்ன போய் நான் கொடுக்குறேன் டாக்டர்னு டேரெக்டாக போய் சண்முகத்துக்கிட்டேயும் சுடர் முன்னாடி போய் நான் தான் உன் பொண்ணுன்னு, நான் தான் உனக்கு கொடுக்க போகிறேன்னு, என் பொண்ணு அவதான்னு சொல்லிட்டு போய் நிற்க முடியுமாடா? சத்தியமாக முடியாதுடா வெற்றி, நீ கொஞ்சம் நேரம் அமைதியாருடா, வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. அப்படியே அவங்களால அரேஞ்ச் பண்ண முடியாதுன்னு யாருடா சொன்னா? நான் இருக்கேன்டா, அவங்களால அரேஞ்ச் பண்ண முடியலனா அவங்களுக்கே தெரியாமல் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்றாரு. கண்டிப்பாக முடியும், நீ கொஞ்ச நேரம் அமைதியாருடா, நீ வருத்தப்படாத, அழுவாதன்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. நிலமை புரியுதுரா வெற்றி, பொண்ணுக்கு கண் முன்னாடி உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டு இருக்கவும் எதுவும் செய்ய முடியாமல் இருக்க, அது மட்டும் கிடைக்கல அப்படின்னா குழந்தை உயிருக்கே ஆபத்தாகும், சீரியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அப்பாவும் இல்லாமல் அம்மாவும் இல்லாமல், ஸோ அது கிடைக்காம போச்சுன்னா எந்த அளவுக்கு வருத்தம், நீ கொடுக்க முடியாமல் போக முடியும், நீ இருந்தும் கொடுக்க முடியாமல் உன் பொண்ணை கிட்ட போய் பார்க்க முடியாமல் நீ படுற அவஸ்தை எனக்கு புரியுதுரா வெற்றி, கவலைப்படாதீரு, டாக்டரால் அரேஞ்ச் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக நாம் ஏற்பாடு பண்ணலாம், அதான் நீ இருக்கல்ல, உன்னோட பொண்ணுடா சுடரு, கண்டிப்பாக அவள் எதுவும் ஆகாதுரா, அவளுக்கு நீ பயப்படாமல் இரு அப்படின்னு சண்முகம், அதாவது புலிக்குட்டி வந்து வெற்றி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து கருணா எங்கே ரொம்ப நேரமாக வெற்றி ஆளே காணோன்னு வெற்றிக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் வெற்றி ஃபோனே எடுக்கிறதுல கொஞ்ச நாளாக இவனோட நடவடிக்கையே சரியில்லை, உடம்பு சரியில்லாமல் போனதுலேருந்தே என்னமோ ஒரு மாதிரியாக இருக்கான். ஒன்றுமே அவனுக்கு உண்மையிலே உடம்பு சரியில்லையா, இல்லை நமக்கு தெரியாமல் ஏதாச்சும் பண்ணுறானா, ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே நினச்சிட்ருக்காரு கருணா அதுக்கப்புறமா இங்கே சரளாவும் சண்முகமும் உட்காந்துட்ருக்காங்க. என்னங்க சுடருக்கு ஏதோ பிரச்சனைன்னு டாக்டர் சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க, சுடருக்கு கண்டிப்பாக கிடைச்சிடல அப்படின்னு. என்ன சரளா, நீ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்த, இப்போ நீ உட்காந்து புலம்பிட்டுருக்கே அப்படின்றாங்க. சரிங்க, சரி நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்றாங்க. அப்புறம் உள்ளே வெளியுமா டாக்டர்ஸ் போயிட்டு வந்துட்டே இருக்காங்க, சிஸ்டரும் வராங்க. டாக்டர் கேட்குறாங்க சிஸ்டர்கிட்ட, என்னாச்சு, ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா, ஓகேவா அப்படின்றாங்க. டாக்டர், நாங்களும் எல்லா இடத்துலையுமே விசாரித்து பார்த்துட்டோம், எங்கேயுமே சுடருக்கு ஏற்பாடு பண்ண முடியலை பிளேட்டெட் அப்படின்றாங்க. இதை கேட்ட உடனே டாக்டருமே ஓ மை காட் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்றாங்க. அப்புறமா தான் சண்முகமும் சரளாவும் போயிட்டு, டாக்டர் என்னாச்சு டாக்டர், அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா, சுடரை சரி பண்ணிடலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. சாரி சண்முகம், எனக்கு எப்படி என்ன சொல்கிறதுனே தெரியல, நீங்கள் சுடரோடைய அம்மா இல்லைன்னா அவங்களுடைய அப்பா இருந்தால் ப்ளீஸ் வர சொல்கிறீங்களா, எமர்ஜென்சியாக வர சொல்கிறீங்களா அப்படின்றாங்க. டாக்டர், என்னாச்சு டாக்டர், எதுக்கு இப்போது அவள் அம்மா அபியையும் கேட்குறீங்க, என்ன டாக்டர் நீங்களே ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு தானே போடுங்க, நீங்கள் ரெடி பண்ணுறேன்னு சொன்ன மருந்தை, அதாவது அந்த பிளேட்லெட்டை சுடருக்கு ரெடி பண்ண முடியலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நாங்களும் எல்லா இடத்துலையுமே விசாரித்து பார்த்துட்டோம், இப்போ அது ரொம்ப ரேராக இருக்குது, எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னுறாங்க. ஐயோ கடவுளே, நான் இப்போ என்ன பண்ணுவேன்னு சண்முகம் பயங்கரமாக அழுகிறாரு. எதுக்கு இப்போ ரொம்ப வருத்தப்படுறீங்க, சுடரோடைய அம்மாவை வர சொல்லுங்கள், நீங்களா அவங்க அம்மா அப்பா அப்படின்றாங்க. இல்லை சுடர் என் தங்கச்சி பொண்ணுன்றாங்க, அப்போ அவங்க அம்மாவை வர சொல்லுங்கன்னு உடனே டாக்டர் அது இப்போதைக்கு முடியாது அப்படின்றாங்க. ஏன், என்னாச்சு, அவங்க அம்மா எங்கன்றாங்க. டாக்டர் அது அப்படின்றாங்க. அப்போது ஷர்லா இருந்துக்கிட்டு, டாக்டர் இப்போது அபி நினச்ச உடனேலாம் வர முடியாது, அபி ரொம்ப தூரத்தில் இருக்கா அப்படின்றாங்க. என்ன இது, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்களுக்கு முன்னாடியே தெரியாதா, வரமாட்டாங்களா, குழந்தை கூட இருக்க மாட்டாங்களா அப்படின்னு திட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் வெற்றி பார்த்துட்டு தான் இருக்காங்க. நாமளே நினச்சாலே இப்போ அவளை வர வைக்க முடியாது அப்படின்றாங்க. வேறு என்ன பண்ண முடியும், ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுங்க, வர வைக்க முயற்சி பண்ணுங்கன்றாங்க. டாக்டர் அப்படின்னவும் டாக்டர் போயிடுறாங்க. சரி இப்போ என்ன பண்ணுறதுன்னு லாயருக்கு கால் பண்ணான்னு சொல்லிட்டு லாயருக்கு கால் பண்ணுறாங்க. பிரபாகரனுக்கு கால் பண்ணி சுடருக்கு இந்த மாதிரி உடம்பு சரியாகாமே இருந்துச்சு, டெங்கு ஃபீவர் அப்படின்னு சொல்கிறாங்க, சுடருக்கு பிளேட்லெட் ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க, அது இங்கே ஹாஸ்பிட்டல் எங்கேயுமே கிடைக்கல, அரேஞ்ச் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. சரி இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலன்றாங்க. என்ன சண்முகம் சொல்கிறீங்க, சுடருக்கா அப்படின்னு அவரும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அதில் எதுவும் நடக்காது, கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு. இல்லை எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் சொல்கிறாங்க, எங்கேயுமே கிடைக்கல, அம்மா அப்பா தான் வேணும்னு சொல்கிறாங்க, அவன் அப்பா ஏமாற்றிட்டு போயிட்டானே, அவனா நான் எங்கேருந்து தேடுவேன், அப்படியே வந்தாலையும் அபி இதுக்கு ஒத்துக்க மாட்டான், நானுமே ஒத்துக்க மாட்டேன் அவன் அப்பனை இங்கே வர வைக்கிறதுக்கு. ஆனால் சார் அபியை எப்படியாச்சும் வர வைக்க முடியுமா, அவங்கக்கிட்ட சொல்லி அபியை வர வைக்க முடியுமா அப்படின்றாங்க. என்ன சண்முகம் பேசுகிறீங்க நீங்கள், அபி தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு ரெக்கார்டு ஃபைலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அபியை யாரோ அனுமதி வாங்கி பார்க்கவோ, அபி யார்கிட்ட ஃபோனில் பேசக்கூட அபிக்கு அலோடு இல்லைன்ற விஷயம் நானே இப்போ தான் விசாரித்து தெரிஞ்சுக்க வந்தேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் அபி பரோல் முடிஞ்சு உள்ளே போயிருக்காங்க, திரும்பவும் எல்லாம் நடக்கிற காரியமே இல்லை. நீங்கள் வேறு சுடருக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குது, உடனே ஏற்றணும்னு சொல்கிறீங்க. அது அப்படியே அபி நம்ம ரொம்ப முயற்சி பண்ணி
விஷயத்தெல்லாம் சொல்லி ரெக்கார்ட்ஸ் காட்டி வர வைக்கணும்னாலே எப்படி கோர்ட்டோட ப்ரொசீஜர் இதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் செய்யறதுக்கு 1 2 3 நாள் ஆகிடும். உடனே எப்படி முடியும் சண்முகம்? கண்டிப்பாக வாய்ப்பே இல்லைன்னுறாங்க. சார் என்ன சார், எங்களுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை நீங்கள் தான், நீங்களே இப்படி சொல்லிட்டீங்களே, இப்போ நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப துடிச்சு போகிறாங்க சண்முகம். ரொம்ப பதறி போகிறாங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க சண்முகம், சுடர் கண்டிப்பாக சரியாயிடும், நான் உடனே அங்கே வர வைங்க. ஆனால் அபியை வர வைக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கூட கிடையாது அப்படின்னு சண்முகம் கிட்ட சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க பிரபாகரன். அதுக்கப்புறம் வந்து சரளா கிட்ட வந்து விஷயத்த சொல்கிறாங்க சண்முகம். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஆமாம், அபியோட புருஷன் எங்கங்க? அபியோட புருஷன் வந்தால் சரியாக போய்டும்ல, சுடரோட அப்பா வரணும்ல அப்படின்றாங்க. சரளா என்ன பேச்சு பேசுகிற, எல்லாமே தெரிஞ்சுமே நீங்களா அப்படின்றாங்க. புரியுதுங்க, ஆனால் இப்போது அது எல்லாத்தையும் தாண்டி குழந்தையோட உயிர் தானே நமக்கு முக்கியம், சுடருக்கு அது எமர்ஜென்சியாக தேவைன்னு சொல்கிறாங்க அப்படின்றாங்க. சரளா அவன் எங்கே இருக்கானோ என்ன பண்ணுறானோ அவனை தேடி கண்டுபிடிச்சி நான் எங்கேருந்து அவனை கூட்டிகிட்டு வர முடியும்? அவனை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவுமே எனக்கு தெரியாது, அவனை பார்த்துருக்கா அவ்வளோதான், அது மட்டும்தான் எனக்கு தெரியும். மற்றபடி அவன் எங்கே இருக்கான் என்ன பண்ணுறான்னு எதுவுமே தெரியாமல் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சரளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சண்முகம் வருத்தப்பட்டு இருக்காது. ஸோ அப்போது இங்கே இது எல்லாத்தையும் கேட்டதுக்கப்புறமா, வெற்றி இதுக்கு மேலே நீ நினச்சது தான் நடக்கும்டா வெற்றி, டாக்டரால் எதுவும் பண்ண முடியல, இப்போது கண்டிப்பாக அபி வெளியில் வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு அவரோட அண்ணன் தான் இப்போ பேசிகிட்டு இருந்தார், இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாதுடா வெற்றி வா அப்படின்றாங்க. ஆமாம் புலிக்குட்டி, நம்ம வெயிட் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் சுடரோட உயிருக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட நாமளே போயிட்டு சுடருக்கு பிளேட்லெட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் அவங்க யார்கிட்டையும் வந்து இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ரகசியமாக நம்ம இதை செஞ்சுட்டு வந்துடலான்னு சுடருக்காக அவர் வராரு. அவர் வந்து டாக்டர்கிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் யார் பேஷண்ட்டுக்கு அப்படின்றாங்க. நான் சுடரோடைய அப்பான்றாங்க. என்ன அப்பாவை பற்றி கேட்டால் அவர் மூச்சு கூட விடலை, அம்மாவை பற்றி கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேன்றாரு, நீங்கள் திடீர்னு வந்து சுடருக்கு அப்பான்னு சொன்னால் நான் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு. டாக்டர் வெற்றி தான் சுடரோடைய அப்பா, இது அவங்க ஃபேமிலிக்கு தெரிய வேணாம், ஸோ ஒரு சின்ன பிரச்சனையினால 2 பேரும் விலகி இருக்காங்க, சுடருக்கு உடம்பு சரியில்லை, உடனே அவன் அப்பாவெல்லாம் பார்க்காம இருக்க முடியல, அதான் வந்துட்டாரு, இப்போ கூட அவங்களுக்கு தெரிஞ்சால் வருத்தப்படுவாங்க, அதாவது கோவப்பட்டு சண்டை போடுவாங்கன்னு தான் அவங்களுக்கு தெரியாமல் சுடரை பார்த்துட்டு விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டுட்டு உங்ககிட்ட வந்திருக்கோம், நீங்கள் வேணா வெற்றிக்கும் சுடருக்கும் பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கள், அவருடைய அப்பா தான், ஏன் அதுதான் உங்களுக்கு முக்கியமா, யார் என்ன அப்படின்றது, அப்பாவாக இருந்தாருன்னா யாராக இருந்தாருந்தா நீங்கள் தேடுற அந்த பிளேட்லெட் கரெக்டாக இருந்தால் நீங்கள் சுடருக்கு அதை செலுத்தலாம்ல, வெற்றியோட இதை எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. அதுவும் கரெக்ட் தான், நீங்கள் சொல்கிற மாதிரி அது யார் என்னன்றது எங்களுக்கு முக்கியம் கிடையாது தான், அதே சமயத்தில் இவருடைய பிளட் குரூப்பும் சுடரோடைய பிளட் குரூப்பும் ஒத்து போனோம், அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து பிளேட்லெட் எடுக்க முடியும், ஸோ வந்து சுடரோடைய பிளட் குரூப் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த பிளட் குரூப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் எல்லா இடத்துலையுமே பிளேட்லெட் தேடி பார்த்தோம், ஸோ ஆக்சுவலி அதுதான் வந்து எங்களுக்கு கிடைக்கல, வேறு பிளட் குரூப்பில் எல்லாத்துக்கும் வந்து பிளேட்லெட் கிடைக்குது, ஸோ சுடருக்கு ஏற்ற மாதிரி தான் கிடைக்கல, ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி இவரோட இது ஒத்து போச்சுன்னா இதை எடுத்துக்கிறதுல எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, இதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, அதை முடிச்சுட்டு டெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் வேணால் ஓகே தான் அப்படின்றாங்க. சரிங்க டாக்டர், அப்போ உடனே எடுத்துக்கோங்க, தொடர என்னுடைய பொண்ணு தான், நீங்கள் டெஸ்ட் எடுக்கணுன்ற அவசியமே இல்லை, உங்களுடைய திருப்திக்காக நீங்கள் டெஸ்ட் எடுத்துக்கோங்க, ஸோ நீங்கள் சொல்கிறதும் சரிதான், டெஸ்ட் எடுக்காமல் எந்த ஒரு இதுவும் பண்ணாமல் எதுவும் பண்ண முடியாதுன்றது நீங்கள் சொல்கிறதும் நான் ஒத்துக்கிறேன் டாக்டர், டெஸ்ட் பண்ணி பாருங்கன்றாங்க. சுடரோட பிளட்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக வராங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வெற்றியோடதையும் எடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க. வெற்றியோட ரிசல்ட் வந்துடுது, சுடரோடது லேட்டாக வருது, ஸோ ரெண்டுமே ஒத்து போகுதுன்னு சரி நீங்கள் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கலான்றாங்க. சரி டாக்டர், ஆனால் இந்த விஷயம் அவங்க வீட்டில் யாருக்கும் தெரிய வேணாம், கிடச்சிடுச்சுன்னு ஏதாச்சும் சொல்லி சுடருக்கு ஏற்றிடுங்கன்றாங்க. சரி ஓகே அப்படின்றாங்க. ஸோ பேஷண்ட்டு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அப்புறமும் சொல்கிறதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஹாஸ்பிட்டல்லையும் கிடையாது, அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ என்னாச்சு சிஸ்டர், சுடருக்கு என்ன பண்ணுறீங்க, ஏதோ பிளட்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க திரும்பவும் அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை சார், சுடருக்கு பிளேட்லெட்டு ரெடி பண்ண முயற்சி பண்ணிகிட்ருக்கோம், ஒருத்தர்கிட்டேருந்து கிடைக்கிற மாதிரி இருக்குது, அதனால தான் அப்படின்றாங்க. அவரோட பிளட் குரூப் ஒத்து போகுது, சுடருக்கு பிளேட்லெட் கொடுக்க அப்படின்றாங்க. அவர் யார் என்னன்னு நாங்கள் பார்க்கலாமா கடவுளே அப்படின்றாங்க. சார் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடாது சார், அது அவங்க பேஷண்ட்டோடைய அதாவது அவங்களுடைய விருப்பம், அது அவங்க நீங்கள் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு, ஸோ இந்த சீக்ரெட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டாக்டர் ரூல்ஸ் படி, இந்த ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் படி தெரியக்கூடாது அப்படின்றாங்க. ஏங்க யாராக இருந்தால் என்னங்க நமக்கு இப்போது,
அதுவாங்க முக்கியம். கடவுள் புண்ணியத்தில் நாம் வேண்டின தெய்வம் நமக்கு கைவிடாமல் சுடருக்கு நல்ல நேரத்தில் பிளேட்லெட் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்கல்ல, அது போதுங்க நமக்கு அப்படின்றாங்க. சரி சரி சரலா அப்படின்றாங்க. கடவுள் மாதிரி காப்பாற்றுறாரு, அவர் நல்லா இருக்கணும் எங்கே இருந்தாலும், உண்மையிலே நல்ல மனுஷன்னு பாராட்டிட்டு இருக்காரு சண்முகம். சுடருக்காக இவர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, இப்போது வெற்றி எழுதன் மூலியமாக தான் சுடர் உயிர் பழிக்க போகிறாங்க. அடுத்து சுடருக்கு பிளேட்லெட் ஏற்றினதுக்கப்புறமா சுடரோட உடல்நிலை எப்படி இருக்குது, ஸோ அவங்க குணமாக போகிறாங்களா, ஸோ என்ன நடக்க போதோ அடுத்து அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ண நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.